ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், இனிய வணக்கம். அதுவும் இல்லாமல் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் நல்ல நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான் நல்ல ஒரு கரெக்டான நியூஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். அவர் சொன்னாலேவும் வேறு யாரும் இல்லை, கார்த்திக் சார் தான். அவர் வீடியோஸில் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து முழுசாக அவர் சொன்னதை வந்து கேட்டேன். நான் வந்து மித்த நாள் கூட அந்த கேஸ் பற்றி சொல்லுவார், எனக்கு வந்து அது வந்து புரியாது. ஆனால் என்ன மறுபடியும் அந்த மந்த்து வந்து அடுத்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு போயிடுச்சு அவரோட ஹியரிங் வந்து. ஆனால் நெக்ஸ்ட் மந்தில் கன்ஃபார்மாக அன்றைக்கே ஹியரிங் போட்டு அன்றைக்கே வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அதை கேட்குறப்போ உண்மையிலே அது பொய்யா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் உண்மையாக உறுதியாக சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அன்றைக்கே பெயில் வாங்கி அன்றைக்கே வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படி நடந்தால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு உறுதியாக நம்பிக்கை அவங்க சொல்கிறப்ப கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு தெரியுது. மேற்கொண்டு எம்டி சார் சொன்னதாக வந்து வெளியே வந்து சர்ப்ரைஸ் வரதா அப்படின்னு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார் எல்லாருக்குமே அப்படின்னு எம்டி சார் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை எம்டி சாரே வந்து வெளியே வந்து சொல்லுவார் அப்படின்னு. மேக்ஸிமம் எனக்கு வந்து எம்டி சார் வெளியே வந்து அமௌண்ட் போடுறதே பெரிய சர்ப்ரைஸ் தான். அவர் வெளியே வந்தாலே நம்ம எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் உள்ளாக சந்தோஷம்தான். வந்து அமௌண்ட்டு போட்டார்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் மெயினாக அது வந்து இப்போதைக்கு அதுதான் தேவைப்படுது. அவர் வந்து இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே, ஆனால் கன்ஃபார்மாக இந்த நாளில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டா கூட நம்ம வந்து ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலாம். உண்மையிலேயும் அவர் சர்ப்ரைஸ் கொடுக்குறது வெளியே வரதா எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து போட்டு அந்த கம்பெனி ரன் பண்ணுறப்ப எல்லாருக்குமே இன்னும் அதிகமாக சந்தோஷமாக இருக்கும். அது எப்போடா நடக்கும், எவ்வளோ சீக்கிரம் நடக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா நம்ம சொன்னவங்க எல்லாருமேவும் இந்த நியூஸ்க்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நியூஸை சொல்கிறப்ப அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் நம்மளை பார்க்கணும். ஏன்னா நம்மளை யாரும் ஏமாற்றவும் இல்லை ஏமாறவும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுமே வந்து யாரையும் எதுவும் சொல்லாமல் இருப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி அவங்கள வந்து நான் வந்து இதுக்காக குறை சொல்கிறதோ வைக்கிறதோ கிடையாது. யாராக இருந்தாலுமே இவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் வந்த பிறகு யோசிக்க தான் செய்வாங்க, யோசிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு வந்து அவங்க மேலே நம்மளை வந்து ஏளனமாக பேசுகிறவங்கன்னு நம்பிக்கை, அதாவது கோபம் கிடையாது, நம்மளை இப்படி பேசுகிறாங்களேன்னு வருத்தம் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கான அமௌண்ட்டு மட்டும் எம்டி சார் வந்து நல்லபடியாக அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டார்னா உண்மையிலேயும் இதை தகவல் சொன்ன அவருக்கும் கோடான புண்ணியம், எம்டி சாருக்கு ஒரு புண்ணியம் கோடான புண்ணியமாக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனையும் தீரனா சார் வெளியே வரனா தான் தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எவ்வளோ சீக்கிரம் நடக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ செப்டம்பர் 2 to 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நம்பி அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ நாள் இனியும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கு தேதி வந்து 20. எனக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை விட போகிற நேரத்தில் வந்து கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து என்னை வந்து மேற்கொண்டு இன்னும் இழுத்து பிடிச்சி தைரியமாக இருக்க சொல்லியிருக்கு. கண்டிப்பாக இது வந்து கேள்விப்பட்டவங்க உங்களுக்கும் தைரியமாக இருக்கும், தைரியமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ காலையிலே போடுறேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது. இன்றைக்கி வந்து இத்தனை நாள் கேட்ட நியூஸுக்கும் இன்றைக்கி கேட்குற நியூஸுக்கும் உண்மையிலேயும் அவ்வளோ ஒரு மனசு நிம்மதி இருக்குது. எல்லாருமே கேட்கலாட்டி கூட இதை நான் போய் கேளுங்க. ஏன்னா அவர் வந்து சொன்னது வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும். அது நடக்குன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாத்துலேயும் மீண்டு வருவோம், எல்லா பிரச்சனையிலும் மீண்டு வருவோன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் நான் வந்து என்ன செய்கிறது, மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போயும் அவர் வெளியே வரந்தண்டிக்கும் அந்த பயம் லைட்டாக இருக்க தான் செய்யுது. ஆனால் இருந்தாலுமே நம்பிக்கையும் சேர்த்து நிறையாவே வச்சுருக்கேன். பார்க்கலாம், செப்டம்பர் 2, 3 சொல்லியிருக்காங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கேன். பார்ப்போம். எம்டி சார் சொன்ன மாதிரி நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற மாதிரி. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்புறம் கிட்ஸுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இது பொதுவானதுன்னு கூட வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கும் சரி, அது முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஆரம்பத்துலேருந்தே கற்றுக் கொடுங்க. எதுக்காகவும் யாரை பார்த்து பயப்படான்னு சொல்லுங்கள். நிறைய வந்து பெண் அப்யூஸ் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய நடக்குது. அதை நினச்சாலே மனசு கஷ்டமாகவும் வெறுத்து போகுது. அதனால் பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்குறது வந்து அவ்வளோ கடுசாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எதை எதிர்த்து போராடக்கூடிய மனப்பக்குவத்தை பிள்ளைகள் கொண்டு வாங்க. யாரையும் நம்பியிருக்க வேண்டாம். யாருக்காகவும் வந்து அவங்க தைரியத்தை இழக்கக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளங்க தயவுசெய்து பெண் குழந்தைகளை. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.